Nagarathar Chamber of Commerce. Sail to prosper. எல்லாருக்கும் வணக்கம். So happy to be amongst all of you. ஏன்னா you all have a wonderful legacy and I appreciate last few hours, few minutes வந்து பேசுறப்போ அந்த coming together, celebrating the culture அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு. Clap for yourselves. நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் and I admit I'm a கத்துக்குட்டி here in terms of business also, but நான் என்னோட ஷேரிங்ஸ் எல்லாமே வந்து from the last few years of experience. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் படித்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க சின்ன வயசுல என்ன ஒன்று ஆசைப்படுவாங்க. அப்போ வந்து ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு நான். ஸோ அதை பற்றி தான் ஒரு சின்ன பிபிடி இருக்கு. பிகாஸ் ஃபார்மிங் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதில் ஃபோட்டோ காமிச்சா கொஞ்சம் நம்பிக்கை வரும் அப்படின்னு ஒரு சின்ன பிபிடி. ஸோ என்னாச்சு அப்படின்னா நான் வந்து எங்கள் சொந்த ஊர் எனக்கு தேனி பக்கத்தில் இருக்கிறாமோ அப்பா சென்னைக்கு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சென்னையில் இருக்கிற பொண்ணு. சின்ன வயசில் டாக்டர் ஆகணும்னு சொல்லியிருக்கேன், எல்லாமே சொல்லிட்டு கடைசியில் இன்ஜினியரிங் போயாச்சு. அப்புறம் ஒரு 10 years பேக் கார்பரேட் லைஃப் கம்ப்ளீட்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு கிராமத்துக்கு போய் இயற்கை விவசாயம் பண்ணோம். இதுதான் வந்து ஒன் லைன் ஷார்ட் ஸ்டோரி. ஸோ விஷயம் என்னன்னா இது வந்து யாருக்கு புரியாது, புரியவும் தேவையில்லை. இதுதான் லைஃப் ஜர்னி. நான் என்னென்னலாம் டிசிஷன் எடுத்த லைஃப்ல எடுத்து பார்த்தா இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க இருந்துச்சு. பட் இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்தா ஏதோ ஒரு லுக்கிங் பேக், ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லுவார்ல, லுக்கிங் பேக் யூ கேன் கனெக்ட் த டாட்ஸ். அந்த மாதிரி டாட்ஸை கனெக்ட் பண்ணி நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஸோ இந்த படம் வந்து கனா எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அதுல வந்து இந்த அம்மா வந்து பொண்ணுகிட்ட ஒரு பவர்ஃபுல்லான டயலாக் சொல்லுவாங்க. ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியணும்னு சொல்லுவாங்க. லிட்டரலா அதுதான் நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன் எல்லா வாட்டியுமே. சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஒன்று வேணும்னா இதுதான் வேணும் அப்படின்றது என்கிட்ட ஏதாவது ஒன்று நீங்க கத்துக்கணும்னா நல்லா அடம் பிடிச்ச ஆசை அடைய தெரியணும். ஸோ தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஆஃப் தி டே. இந்த கொஸ்டின் வந்து எல்லாத்துக்கும் கேட்பாங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு என்கிட்ட சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் நம்ம எல்லாம் என்ன ஆன்சர் சொல்லியிருப்போம்னா ஆம்பிஷன் லைஃப் வந்து இதே மாதிரி தான் எழுதியிருப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீச்சர் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சிலர் டாக்டர் சொல்லியிருப்பாங்க, ஒரு சிலர் பைலட், ஒரு சிலர் வந்து லாயர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படிலாம் சொன்னாங்க. நான் சொன்னது வந்து அர்ச்சனா ஐஏஎஸ். ஏதோ படம் பார்த்துட்டு வந்த பெரியவங்க எல்லாம் என்னை வந்து அர்ச்சனா நீ ஐஏஎஸ் ஆயிருன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனா 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த பசங்க படத்துல வர மாதிரி அர்ச்சனா ஐஏஎஸ் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணு தான் நான். ஓகேவா? இந்த படத்தை நான் பார்த்தது கூட கிடையாது. எல்லா ஸ்டேஜ்லயும் இல்ல எல்லா இடத்துலயும் ஆம்பிஷன் அப்படின்னா ஐஏஎஸ் சொல்லிட்டு நானும் நல்லா மார்க்லாம் வாங்குவேன், சோ ஐஏஎஸ் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் பில்ட் பண்ணி வச்சுட்டாங்க. பட் கடைசியில் தான் புரிஞ்சிச்சு, ஆனா ஃபார்மர் நான் சொன்னதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லா இப்போ அக்ரிகல்ச்சர்லாம் படிச்சுட்டு வந்தியா அப்படிலாம் கிடையாது. பட் ஏதோ ஒரு விதத்துல வந்து ஏதோ ஒரு இம்பாக்ட் ஐஏஎஸ்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்றது வந்து வளர தெரிஞ்சிச்சு. சரேந்திர பாபு சார் வந்து நிறைய மீட்டிங் வைப்பாரு, எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவாங்க. அப்பா இறையன்பு சார் பேசினா கூப்பிட்டு போயிடுவாங்க. யாரு பேசினாலும் ஒரு ஐஏஎஸ் எங்கேயாவது போறாங்கன்னா இந்த சின்ன வயசுல இருந்து எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் வந்து ஏன் போறேன்னு தெரியாது. ஐ வில் கெட் இன்ஸ்பயர் பை ஆல் ஆஃப் தெம். அப்படிதான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வித்தியாசமா பண்ணுங்கிறதுலாம் உள்ள சீடு என்னாச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா 2014 நான் வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு டிராவல் பண்ணேன். 2014 ஜாகிரதி யாத்ரான்னு பேரு. அது வந்து இந்தியாவோட கிராமங்களுக்குலாம் ஒரு ட்ரெயின்ல ஒரு 450 யங்ஸ்டர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக டிராவல் பண்ணி கூட்டிட்டு போவோம். ஸோ நான் அப்பதான் ஜார்க்கண்ட், நார்த் இந்தியா எல்லா இடத்துக்குமே போறப்போ ட்ரெயின்ல தான் தூங்குவோம், சாப்பிடுவோம், எல்லாமே காலையில ஒரு இறங்குவோம், அந்த ஊர் மக்களோட பழகுறது சான்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்ப நிறைய பேர் நான் மீட் பண்ணப்போ இன்ஸ்பைரிங்கா இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷனா ஜோ மடியத்னு ஒருத்தர் இருந்தாரு. கேரளா மனுஷன். நான் ஒரிசால மீட் பண்ணேன். அங்க 32 இயர்ஸா அவர் வந்து ஒரு 1600 ட்ரைபல் வில்லேஜஸ்ல டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்திருக்காரு, சோலார் பண்ணிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. ஏன் பண்ணிருக்காருன்றது கியூரியாசிட்டியாவே இருந்துச்சு. சரி இந்த மனுஷன் பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேல போனா டெல்லியில வந்து கூஞ்சுன்னு ஒரு ஆர்கனைசேஷன்ல அவர் என்ன பண்ணாரு, வேஸ்ட் துணியெல்லாம் வச்சுட்டு அங்க உள்ள மக்களோட வாழ்க்கையை அப்சைக்கிள் பண்ணி வேஸ்ட்டை வெல்த்தா மாத்திட்டு இருந்தாரு. அப்புறம் ராஜஸ்தான் போனா திலோனியான்னு ஒரு கிராமத்துக்கு போனோம். அருணா ராய் இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் பங்கர் ராய்ன்ற ஒரு பர்சனை மீட் பண்ணா டெல்லி யூனிவர்சிட்டி டாப்பர் ஆகுது, எல்லா ஃபாரின் வேலையெல்லாம் விட்டுட்டு கிராமத்து மக்களுக்கு ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா அந்த ஸ்கில்ஸ் எப்படின்னா, நாங்க ஒரு லேபுக்குள்ள போறோம், இந்த மாதிரி ஒரு ரூம், ஒரு டேபிளை சுத்தி பார்ட்டிங்கெல்லாம் உட்காந்துருக்கு. கிட்டத்தட்ட எல்லாம் ஃபுல்லா ஆச்சீஸ் தான். ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா, ராஜஸ்தான் பார்ட்டினா ஒரு மார்வாடி பார்ட்டி யோசிச்சு பாத்துக்கோங்க. அந்த கலர் சின்ன கலர் ட்ரெஸ், இந்த பெரிய லோலாக்கு அதெல்லாம் போட்டு நம்ம ராஜஸ்தான் பார்ட்டி. பக்கத்துல ஒரு ஆப்பிரிக்கா பார்ட்டி, அவங்களும் சின்ன கலர்ல தான் போட்டிருக்காங்க, ஆனா முடியல வேற வேற மாதிரி வச்சிருக்காங்க. பட் அந்த ரூம் ஃபுல்லா பார்ட்டிங்க தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சோலார் லைட், சோலார் கிச்சன், சோலார் பத்தி எல்லாம் பேசுறாங்க. அண்ட் பிட்வீன் த கவர்மெண்ட்ஸ் இந்தியா அண்ட் ஆப்பிரிக்கா வருஷம் ஒரு 6 மாசத்துக்கு ஒன்ஸ் சில பார்ட்டி ஆப்பிரிக்கா அனுப்புவாங்களாம். நம்ம ராஜஸ்தான் பார்ட்டி சோலார் டெக்னாலஜி சொல்லி கொடுப்பாங்களாம். இந்த பார்ட்டிங்க போய் ஆப்பிரிக்கால எலக்ட்ரிஃபை பண்ணுவாங்க. வித்தியாசமா இருந்துச்சு. யாரு வேணா சேஞ்ச கிரியேட் பண்ணலாங்கிறதும், கிராஸ் ரூட்ல இவ்வளவு விஷயம் இந்தியாவில் நடந்துட்டு இருக்குங்கிறதும் புரிஞ்சிச்சு. இது ஒரு 15 நாள் ட்ரிப். நான் இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வரேன். எனக்கு வந்து இப்ப நம்ம லைஃபோட பர்பஸ் என்னன்ற கேள்வி வருது. நம்ம இது வரைக்கும் இருந்ததை விட இப்ப வந்து வாட் இஸ் மை பர்பஸ் அண்ட் லிவிங் கொஸ்டின் இருக்கு. எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்லாம் எழுதி போட்டு அப்புறம் பார்த்தா சஸ்டைனபிலிட்டி, மினிமலிஸ்டிக் லிவிங், வீட்டுல வந்து காம்போஸ்ட் பண்ணணும். காம்போஸ்ட்
ஹவுஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஒரு மாடி தோட்டம் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம இந்த காய் இவ்வளோ டேஸ்டா இருக்கே, ஹெல்த்ல எவ்வளோ, ஏன்னா என்னோட ஃபாதர் இல்லாவோட டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆச்சு காய்கறி வீட்டு இது சாப்பிட ஆரம்பிக்கிறப்போ. எனக்கும் அனிமியா கொஞ்சம் பெட்டர் ஆச்சு. சரி அப்ப ஏன் ஆர்கானிக்கே சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றது கஷ்டம். நிறைய ஃபார்மர்ஸை மீட் பண்ணோம் அடுத்த 2 வருஷம் டிராவல் பண்றப்போ. எல்லாருமே விவசாயம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மர் சூசைட்ஸ் இந்த மாதிரி தான் கேட்கிறோம். இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஆர்கானிக் தான் அவசியம்னு சொல்றாங்க, ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்க. புரியுதுங்களா? திஸ் வாஸ் த பாயிண்ட் அட் விச் ஐ வாஸ் லைக் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நானும் ஹஸ்பண்ட் வந்து என்னோட காலேஜ் கிளாஸ்மேட். நாங்க 2 பேரும் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறப்போ காலேஜ் முடிச்சு 21 எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் டிபிக்கல் கேர்ள்ஸ் லைஃப் மாதிரி தான். ஸோ நாங்கள் 2 பேரும் 2015 வேலையை விட்டுட்டு கார்பரேட் லைஃப் வேண்டாம், நம்ம ஒரு ஃபார்ம், ஏன்னா சொந்தமா லேண்டும் கிடையாது. நிறைய பேர் நீங்க நிறைய ஏக்கர் கணக்கில் வச்சிருக்கலாம். பட் ஸ்டோரி இருந்தா அகைன் we don't have farmlands and ஹஸ்பண்ட் பேர் தான் ஸ்டாலின். டிஎம்கே ஃபேமிலிக்கு எனக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. இது வரைக்கும் யார் யோசிச்சிருந்தீங்கன்னா ஸோ ஹே ஸ்டாலின். சரி ஒரு சின்ன லேண்ட் எடுத்துக்கலாம், லீஸ் பண்ணி நமக்கு தான் மாடி தோட்டம் தெரியுமே அப்படின்னு நினைச்சிட்டு போனா ஃபார்மிங்ன்றது வேற அனிமல். எங்க வீட்டுல கூட சிரிச்சாங்க, நீங்க காலை எந்திரிக்க கூட மாட்டீங்களே, வேர்வையெல்லாம் தாங்க முடியுமா, உழைக்கிறமே, லேப்டாப் மாதிரி கிடையாது அப்படின்னு நிறைய சொன்னாங்க. இருந்தாலும் நாங்க வந்து இட்ஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் புரிஞ்சு ரிஸ்க் தானே, அதிகபட்சம் என்ன ஆயிட போகுது, வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ திரும்ப வேலைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர்பிரினராகவும் ஆனும் ஃபார்மராகவும் மாறின சிச்சுவேஷன் தான் 2015 ஆல்மோஸ்ட் 10 years ago. ஸோ இது எப்படின்னா ஃபார்மிங் பண்றப்பதான் வந்து அதோட சிக்கல் புரிஞ்சது. கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், எல்லா காய்கறி கீரை நம்மளே பண்றோம். அதுவும் சென்னைக்கு மிக மிக அருகில் திருவள்ளூர்ல தான் பண்றோம், ரொம்ப ஊர்ல எல்லாம் கூட கிடையாது. ஸோ செய்யறத இங்க சென்னையில வித்துடலாம் அப்படின்ட்டு, ஏன்னா சென்னை தான் என்னோட பேஸுங்கிறப்போ. பட் அங்க வளர கொஞ்சோண்டு கத்திரிக்காயும் குக்கும்பரையும் விற்கிறதுக்கே அவ்வளோ அல்லல் பட்டுச்சு. ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இப்போ விஷயம் என்னன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாம், கஷ்டம் தான், ஆனா திரும்பி விற்கிறது ஒரு சேலஞ்ச். இருக்கிற கொஞ்சம் ஆர்கானிக் ஷாப்ஸ்க்கு நாங்க கொடுத்துட்டு இருந்தோம். அதே தான் இருந்தப்ப கடைலாம் க்ளோஸ்டு, ப்ரொடியூஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டோம். அடுத்து ஒரு சம்பவம் நடக்கிறப்பையும் கடைகள் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா உங்க சப்ளை என்ன ஆயிடுதுன்னா ஃபார்மரோட அங்கே தங்கி போயிடுது, வேஸ்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ளை செயின் பிரச்சனைகள் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. ஸோ விளைவிக்கிறதும் கஷ்டம், சப்ளை செயினும் கஷ்டம், திரும்பி விலை ஜாஸ்தியா இருக்குன்னு மக்கள் வாங்க மாட்டாங்க. அதுல அடுத்த பிரச்சனை ஆர்கானிக் தான். பார்த்தா எப்படி ஆர்கானிக் எனக்கு தெரியும், எப்படி நம்புறது, ட்ரஸ்ட் எப்படி வரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இது பயங்கர கஷ்டமான விஷயம் தெரியுது. பட் ஆனா திஸ் இஸ் த நீட் ஆஃப் தி அவர். வீட்டுக்கு வீடு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, வீட்டுக்கு வீடு டயபெட்டிஸ் இருக்கு, வீட்டுக்கு வீடு நம்ம வந்து ஏதோ ஒரு புரியாத இன்ஃபெக்ஷன் அது இதுன்னு லூசிங் லைஃப், ஹெல்த் இஷ்யூஸும் வருது, ஃபார்மிங்கும் அழியுது. எல்லாம் பாக்குறப்போ there is an ஆப்பர்ச்சுனிட்டியும் தெரியுது. பிகாஸ் பிசினஸ்ல வந்து எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டின்னு யாரோ எனக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இது எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கியூரியஸா இறங்குனது. 2015 இருந்து 2018 வரைக்கும் ஃபார்மிங் செஞ்சுக்கிட்டு நாங்க வந்து 2018 தான் மை ஹாரஸ் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மை ஹாரஸ் ஃபார்ம்ஸ் ஆரம்பிக்கிறப்போ கிட்டத்தட்ட உங்க வீட்டுக்கு வர காய்கறி எந்த ஃபார்மர் கிட்ட இருந்து வருது, நீங்களும் ஃபார்முக்கு வந்து பார்க்கலாம். ஏன்னா ஆர்கானிக்னா எவ்வளவு நான் காசு கொடுத்தா கூட எனக்கு லேபிள் கிடைச்சிடும். பட் ஐ வாண்ட் யூ டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நோ. இவ்வளவு கஷ்டம், ஒரு கீரை கட்டு வரணும்னா அது 20 நாள் 25 நாள் நீங்க வேலை பார்க்கணும். கீரையில ஒரு ஓட்டை இருந்தா கூட மக்கள் வாங்க மாட்டாங்க. ஆனா அந்த ஓட்டை வர்றதுக்கு காரணம் வந்து ஏதோ ஒரு பட்டர்ஃபிளை சும்மா விளையாடிட்டு இருந்திருக்கும், பூச்சி கடியே இருந்திருக்காது. இந்த ஓட்டை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபார்மர்ஸ் அங்க ஸ்ப்ரே அடிப்பாங்க. நம்ம சாப்பிட்ற துளசியில கூட அவ்வளவு வந்துடுச்சாதான் இன்னைக்கு வருது. நான் திருவள்ளூர்ல வந்து நான் கண் கூட பார்த்திருக்கேன். இவங்க எல்லாம் மல்லி செடி நிறைய போடுவாங்க, ஜாஸ்மின். அவங்க அடிக்கிற ஸ்ப்ரேக்கு வீட்டுக்கு வீடு கண்டிப்பா ஸ்கின் கேன்சர் 2-3 பேருக்காவது இருக்கும். நமக்கு ஆனா அந்த மல்லிப்பூ ஒயிட்டா இல்லாட்டி விற்காது. ஸோ ஃபார் ஆல் அண்ட் இமேஜின் ஃபுட் லைக் சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நான் பயமுறுத்துறேன், எனக்கு கெமிக்கல் பேர் சொல்லி எல்லாம் பயமுறுத்தி பேச தெரியாது. பட் த ரியாலிட்டி இஸ் a lot of things that we eat today do not qualify as a safe food. எத்தனை பேருக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும்? நீங்க அப்புறமா கூகுள் பண்ணி பாருங்க, டர்ட்டி டசன் ஒரு லிஸ்ட் வரும். ஓகேங்களா? FAO வந்து யுனைடெட் நேஷன்ஸ் சைட்ல இருந்து டர்ட்டி டசன் ஒன்று பண்ணுவாங்க. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு மேல வந்து அவங்க வருஷம் ஒரு 12 ஐட்டத்தை வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கேர்ஃபுல்லா சாப்பிடுங்க, இதெல்லாம் ஹையஸ்ட் பெஸ்டிசைட் ரெசிடியூ இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுவாங்க. நான் எதுவும் சொல்லல, யாரோ தான் சொல்றாங்க. சரிங்களா? அந்த லிஸ்ட்ல கான்ஸ்டன்டா ஒரு 7 ஐட்டம் இருக்கும். ஸ்ட்ராபெரி ஒண்ணு, வேற என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிரேப்ஸ் வேற. நீங்க கூகுள் பண்ணி ஓபன் புக் டெஸ்ட் மாதிரி இப்ப கூட எடுத்து பார்க்கலாம். ஐ டோன்ட் மைண்ட், நம்ம கத்துக்கிறதுனா ஓகே தான், ஸ்லைட்ல போடல அவ்வளவு. காலிஃபிளவர் யூ ஆர் ரைட், ஆக்சுவலி ப்ராக்கலி இருக்கும், காலிஃபிளவர் இருக்கும். பிரிஞ்சால் ரொம்ப பெருசா சேஃப், இந்தியா சாப்பிட்ற பழக்கம் கம்மினால அது பெருசா வரல. பிரிஞ்சால் இஸ் ஓகே. கீரை எப்பயுமே இருக்கும், ஸ்பினாச் எப்பயுமே இருக்கும். ஆக்சுவலி நான் வெயிட்டிங் ஃபார் somebody to open the list and சார் பாக்குறாருன்னு நினைக்கிறேன். Spinach is strawberry, grape, peaches, cherries, apples, blackberry, pear, potato, blueberry. இது வந்து நம்ம இதை இந்தியன் லிஸ்டாலாம் எடுத்து பார்த்தோம். கொஞ்சம் வருஷமா இருப்போம். ஒரு 2-3 ஐட்டம் வந்து 15th பிளேஸ்ல இருந்து அப்ப 12க்கு வந்து போயிடும், திரும்பி 10க்கு வரும். அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கு. பட் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கீரை சாப்பிட்டா சத்து அப்படின்னு பார்ப்போம். அண்ட் அகைன் கீரை திரும்பி கமிங் டு த பாயிண்ட், 20-25 டேஸ் அறுவடை பண்ணிடலாம். ஓகேங்களா? கீரை பெரும்பாலும் அது அந்த ஓட்டை வரக்கூடாதுங்கிறதுக்காகவே அது வந்து ஒரு 10-15 நாள் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் டே முக்கி எடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். 12 hours நம்ம ஃப்ரெஷ்ஷா அந்த கெமிக்கலை சாப்பிடுவோம். இன்னும் அந்த கெமிக்கல் பேர்லாம் சொல்ல, சைடு எஃபெக்ட்ஸ்லாம் சொல்ல. சரிங்களா? ஸோ actually speaking, I'm not frightening, but we have accepted it to be normal. Traditional practices-ஆவே போயிடுச்சு. அதெல்லாம் மருந்துப்பா அப்படின்ட்டாங்க. விஷம்னு சொல்லியிருந்தா நம்ம வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்போம். மருந்து சொல்லிட்டு வேற வழி இல்லை, ஈல்டுக்காகவும் பண்ணிட்டாங்க. இட் இஸ் a விஷ
விஷியஸ் சைக்கிள். இதை யாரை பிளேம் பண்றதுன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை, பட் இட் இஸ் somehow that's the reality. பட் இன்னைக்கு a lot of us are aware, we also have the money to invest on our health. ஃபோக்கஸ்டா பண்றோம், ஒரு பக்கம் மேரத்தான் ஓடுறோம், ஒரு பக்கம் உளுந்து பசங்களுக்கு தேடி பிடிச்சி வாங்கி கொடுக்குற எல்லாமே பண்றோம். கொஞ்சம் கான்ஷியஸா கேன் வி லுக் ஃபார் பீப்புள் கிவிங் குட் ஃபுட். அவ்வளவுதான் என்னோட ரிக்வெஸ்ட். என்கிட்ட வாங்குங்கன்னு சேல் பிச் பண்ணல, பட் அட்லீஸ்ட் கொஸ்டின் லோக்கலா விளைஞ்சதா. இப்ப இளநீ குடிக்கிறப்ப பொள்ளாச்சி இளநீ எல்லாம் கேட்போம்ல, முன்னாடி தெரியும்ல. இப்ப கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா வேலூர் கத்திரிக்காய் டேஸ்டா இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும். அந்த நாலேஜ் எல்லாம் இப்ப போயிருச்சுங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு இப்ப தெரியலாம். உங்க ஊர்ல நீங்க சாப்பிட்ட அந்த கருப்பு கவுனி அரிசி டேஸ்ட் இப்ப யாரும் ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு சாப்பிட்டா கண்டுபிடிச்சிருவீங்க. சோ ஐ திங்க் a lot of the knowledge is lost. எங்க அம்மா எல்லாம் சின்ன வயசுல தேனிக்கு போயிட்டு வரப்பெல்லாம் ஒரு பேக் ஃபுல்லா காய்கறி, முருங்கைக்காய் ஸ்பெஷலி கருவேப்பிலை எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. ஃப்ரீயா கொடுக்குற கருவேப்பிலை எதுக்கும் ஊர்ல இருந்து வெயிட் எடுத்துட்டு வரீங்கன்னா உனக்கு தெரியாது, நம்ம முருங்கைக்காய் டேஸ்ட் மாதிரி வேறாது, சாம்பார் அடுத்த நாள் வேற மாதிரி இருக்கும்வாங்க. சோ அந்த டேஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாமே மாறிடுச்சுங்கிறது தான் புரிஞ்சு இன்னைக்கு மை ஹாரஸ் ஃபார்ம்ஸ் இஸ் யோர் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆர்கானிக். எதுவுமே கோல்ட் ஸ்டோரேஜ் கிடையாது. 8 வருஷம் ஆச்சு, எதுவுமே கோல்ட் ஸ்டோரேஜ் கிடையாது. நேற்று ஈவினிங் பறிச்ச கேரட் காலையில 3 மணிக்கு வருது, சேம் டே டெலிவரி. எல்லாமே ஆன்லைன் ஆர்டரிங் எல்லாமே. பட் ஃபார்மர்ஸ் அக்ராஸ் 12 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஒன்னொன்னு ஒரு ஊர்ல தான் வரணும். கேரட்னா ஊட்டில தான் விளையும். நான் அதை போய் இங்க பண்ணி தரேன்னா உங்களுக்கு ஏமாத்த முடியாது. It has to come from ஊட்டி and it has to have the nutrition. அந்த சீசன்ல விளையணும். பட்டாணி வருஷம் ஃபுல்லா கிடைக்காது, சீசன் அப்ப மட்டும் தான் கிடைக்கும். ஆப்பிளே வந்து உலகத்துல அடுத்த ஒரு பெரிய ஏமாற்று. நம்ம எல்லாம் ஆப்பிள் சாப்பிடுவோம் இல்லையா? எத்தனை மாசம் வச்சிருப்பாங்க ஃப்ரிட்ஜ்ல தெரியுமா? எத்தனை வருஷமா, எத்தனை நாள்? இதே நீங்க கூகுள் பண்ணா நம்புங்க, 8 to 10 months is usually the shelf life. மை ஹாரஸ்ல 4 நாள் ஆப்பிள் நான் டெலிவரி பண்றேன் சீசன் அப்ப. அதுவும் 3 நாள் ட்ரெயின்ல வரதுனால ஷிம்லால இருந்து. ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வேக்ஸ் இருக்கதான் செய்யும். இயற்கையாவே ஆப்பிள சுத்தி ஒரு வேக்ஸ் கோல்டு கிளைமேட்ல கடவுளின் படைப்புல வரும். நம்ம ஆனா சுரண்டி பார்த்து இதுவும் அந்த வேக்ஸ் நினைச்சு. So I think there's a lot of information not available, a lot of problem with the supply chain. So அதெல்லாம் சால்வ் பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம கஸ்டமர்ஸ். சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, திருவள்ளூர்ல தான் கீரை வருது, ஆர்கானிக் வந்து பாக்கணும்னா நீங்களே வந்து பாருங்க. அந்த ஃபார்மருக்குமே கன்சியூமர், அதாவது ஃபார்மரும் கன்சியூமரும் மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நம்ம சின்ன வயசுல ப்ரே பண்ணுவோம்ல, இந்த ஃபார்மருக்கு தேங்க்யூ சொன்னா கூட ஒரு இமேஜினரி கேரக்டர் தான் இருப்பாரு. நம்ம ஊர்லயே ஒரு தட்டு அரிசி வேணா கூட நம்ம அவரை யோசிச்சு தேங்க்யூ சொல்ல மாட்டோம். So I'm connecting consumer with the farmer and making sure there is trust in the ecosystem. கிட்டத்தட்ட இந்த ப்ரீவியஸ் லேயர் கவனிச்சீங்கன்னா ஃபேமிலி ஃபார்மர்னு தான் நான் ஆரம்பிச்சேன் 2018. எல்லாருக்கும் ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க, ஃபேமிலி லாயர் இருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஃபார்மர் உங்களுக்கு ஏன் இருக்கக்கூடாது? தட் இஸ் மை ஹாரஸ் ஃபார்ம்ஸ். அதுதான் எங்களோட பிட்ச் and it has happened. 8 வருஷமா கண்டினியூஸா எங்க கிட்ட மட்டும் காய்கறி வாங்கி சாப்பிட்டு இருக்க ஃபேமிலிஸ் இருக்காங்க. நிறைய குழந்தைங்க பெரும்பாலும் பிரெக்னன்சி டைம்ல தே ஸ்டார்ட் ஆர்கானிக்ங்க. எல்லாருமே வந்து எல்லா ஹெல்த் பிரச்சனை வந்திருக்கும், இல்ல அவங்க குழந்தைக்கு சாலிட்ஸ் ஆரம்பிக்கிறப்போ படிச்சு பார்ப்பாங்க இன்கிரீடியன்ஸ்லாம். ஸோ சம்வேர் இன் தர் லைஃப்ஸ் ஒரு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ல நீங்க தேடுறப்போ யூ ஷுட் ஃபைண்ட் ரிலையபிள். ஸோ இதுக்கு அடுத்து வரதெல்லாம் ஒரு, நான் ரொம்ப லாங்கா பேசினா கட் பண்ணிக்கோங்க, நல்லா சொல்லுங்க. ஸோ திஸ் இஸ் த மெசேஜ் தட் ஐ லேர்ன்ட் ஓவர் த டைம். நியூட்ரிஷனிஸ்ட் மாதிரி பேசணும்னா we are what we eat. லோக்கலா சாப்பிட்றது இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கூல்ஸ்ல போய் இப்போ நம்ம பேசின மாதிரி பேசினா என்ன ஃப்ரூட் பிடிக்கணும், ப்ளூபெரின்னு வாங்க. அவங்க யாருக்கும் நாவல் பழம் டேஸ்ட் தெரியாது. நாவல் பழத்துல இருக்க ஹெல்த் ப்ளூபெரியில இருக்கான்னு கம்பேர் கூட பண்ணி பேசியிருக்க மாட்டோம். ஸோ ஐ திங்க் a lot of the local foods சப்போர்ட் பண்றதை விட்டுட்டோம். ஸோ அதையுமே நான் வந்து ஐ ட்ரை டு ப்ரொமோட். ஸோ இந்த போட்டோவை காமிச்சு, ஸோ இந்த போட்டோவை ஸ்கூல், அதுவும் இது வேலம்மா ஸ்கூல் தான், நல்ல ஸ்கூல் தான். அங்கெல்லாம் காமிச்சு சின்ன பசங்க வெஜிடபிள்ஸோட கீழே உள்ள பேர் கேட்டேன். கீழே இந்த காய் ஒண்ணு இருக்குல்ல, இந்த கோவாக்காக்கு பக்கத்துல ரைட் சைட்ல பீர்க்கங்காய் இருக்கு இல்லையா, பசங்க எல்லாம் இஸ் இட் ஃபேட் ட்ரம் ஸ்டிக் மேம்னு கேட்டாங்க. அதே மாதிரி அந்த காயை அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, பட் அது பிடிக்காத லிஸ்ட்ல இருக்கும். சாப்பிட்டு கசப்பா இருந்து பிடிக்கலன்னு சொன்னா வேற, பெரும்பாலும் சாப்பிட்டுக்காமே சில காயை நம்ம பிடிக்கலன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய விஷயத்த ட்ரையே பண்ண மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த உருளைக்கிழங்கும் அந்த கேரட்டோட முடிஞ்சு போயிடும் பிளேட், ரைட்? ஸோ நிறைய லோக்கலா சீசனல் வெஜிடபிள் சாப்பிட வைக்கிறதோ இல்ல அந்த கான்வர்சேஷன் கொண்டு வந்தோ அதை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதோ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. தொலைஞ்சு போன நிறைய விஷயத்துல லெட்ஸ் நாட் ஆட் another few items, ஓகேங்களா? அண்ட் இந்த விஷயத்துல ஒரு என்னோட வீடியோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ஆன்சர் தெரியும். எத்தனை பேர் இங்க ரைஸ் சாப்பிட மாட்டீங்க? இப்போ அது ஒரு புது ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. நீங்க மட்டும் தானே சார்? ஓகே. அரிசி வந்து இந்தியாவில் எத்தனை வெரைட்டி ஆஃப் அரிசி இருக்குன்னு தெரியுமா? சரி, கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். எத்தனை வெரைட்டி ஆஃப் அரிசி இருந்துச்சு? அகைன் ஓப்பன் புக் டெஸ்ட் தான் சார். நீங்க கூகுளையோ சாட் ஜிபிடியோ யார வேணா கேட்கலாம், நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எத்தனை வெரைட்டி ஆஃப் ரைஸ் வெரைட்டிஸ் இந்தியாவில் இருந்துச்சு? பாஸ்ட் டென்ஸ் 120. இல்ல ஆன்சர் அதோட ஜாஸ்தியான நம்பர். நீங்க கெஸ் பண்றவங்க கெஸ் பண்ணுங்க, தேடுறவங்க தேடுங்க. 1400. ஆன்சர் அதை விட பெருசு சார். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போய் கண்டிப்பா ஒரு விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுவீங்க. அதுக்காக தான் இந்த கொஸ்டின். எதுவுமே நான் கண்டுபிடிக்கல. ஐ ஹாவ் நோ காப்பிரைட். 1 lakh யார் சொல்றாங்க அந்த ஆன்சரை? லைக் கூகுள் தானே. 1,10,000 வெரைட்டிஸ்ல இருந்து 2 lakh வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இந்தியால. நானும் திபெட் சைனாக்கெல்லாம் போல, ஓகேவா? இது ஆக்சுவலா ரியல் ஃபேக்ட். இது வந்து நீங்க கீவேர்ட் போனா 1970 வரைக்கும் இது டாக்குமெண்டட், ஓகேங்களா? 1970sல இந்தியா வாஸ் ஹோம் டு 1,10,000. அது ஏன் நான் இந்த ரேஞ்ச் சொல்றேன்னா, நிறைய ஊர்ல இருந்தது டாக்குமெண்டே ஆகல. மினிமலா வந்து 1,10,000 and every 15 kilometers had one variety of rice. இப்ப தஞ்சாவூர் தான் நெல் களஞ்சியம்னா அங்கேயே ஒரு 80 வெரைட்டி இருந்திருக்கும். இன்னைக்கு
வாட் இஸ் அவைலபிள் தெரியுமா, அப்படியே அதுலயே கூகுளே சொல்லும். ஸோ 6,000 வெரைட்டிஸ் அண்ட் டாக்குமெண்ட் இன்னைக்கு அவைலபிள். தொலைச்சது எவ்வளோ? 1,10,000 minus 6,000, which means we have lost different nutrition of 1 lakh rices. Each rice had different nutrition value. இதே மாதிரி பயமுறுத்துற மாதிரி வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு இமேஜ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 544 வெரைட்டி ஆஃப் கேபேஜ் இருந்துச்சு, இன்னைக்கு 40 வெரைட்டிஸ் ஆஃப் கேபேஜ் இருக்கு. 400 வெரைட்டிஸ் ஆஃப் பம்கின் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 20 வெரைட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய தொலைச்சிட்டோம். இனிமே தொலைக்காம இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கன்சர்னுக்காக தான் இந்த மாதிரி நான் அந்த அவேர்னஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஐ ஹவ் நத்திங் டு டு வித் டேட்டா. சரிங்களா? ஸோ லோக்கலா சாப்பிடுங்க, சீசனா சாப்பிடுங்க, ப்ரோமோட் பண்ணுங்க. இது என்னன்னு தெரியாம தான் நிறைய பேர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க, 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லாம். நம்ம எல்லாருக்கும் இது மெமரி இருக்கும் இல்லையா, நாஸ்டாலஜியால. இன்னைக்கு பசங்களுக்கு வந்து இது என்னன்னு தெரியல. ஃபார்முக்கு விசிட்டுக்கு வரப்போ மேம் வாட்ச் திஸ்ன்னு வாங்க, விளையாட்டு காமிச்சோன்னா ரொம்ப பிடிச்சி மேம் கேனை சீடு கிடைக்குமா, நான் வீட்டுல வளர்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபன்னியா இருக்கும். எல்லாத்துக்கும் சும்மா தானா வளர்ற விஷயம், ரைட்? டச் மீ நாட்ஸ். அண்ட் சார் ஃபர்ஸ்ட் சொன்னார்ல அந்த பாண்டு, அதுதான் இது. ஸோ இப்படிதான் இருந்துச்சு அந்த கருவேலக்காடு. ஏன்னா எனக்கு இயற்கை விவசாயம் மேல நம்பிக்கை வரதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் இம்பாக்ட். இப்படி இருந்த கருவேலக்காடு தான் அது. ஜேசிபி எல்லாம் வச்சு, ஏன்னா எவ்வளவு ஆகும் காசுலாம் தெரியாது, ரோட்டு கிட்ட எல்லாம் போய் கேட்கறதுக்கு என்ன பண்ணணும் உனக்கு தெரியுமா கேட்டா ஆன்சர் இல்ல. ஸோ 2nd 3rd 4th பாண்டுக்குலாம் நாங்க ரோட்டரி அண்ட் லோக்கல் சப்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டோம். பட் ஜேசிபி வச்சு ஒரு இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டோம். எத்தனை நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அது 3.5 ஏக்கர். அந்த பாண்ட், அந்த ஊரணின்னு சொல்லுவாங்க, பாண்டு கூட கிடையாது, இங்கிலீஷ்ல பாண்டுன்னு சொல்ல வேண்டியது. அந்த ஊரணி வந்து 3.5 ஏக்கர். எவ்வளவு நாள் ஆயிருக்கும் எங்களுக்கு ஜேசிபி வச்சு கிளியர் பண்ண? நிறைய சிவில்லாம் இருக்கீங்க. ஆக்சுவலி 9 daysல பண்ணிட்டோங்க. என் ஃபாதர் இன் லா இஸ் ஆல்சோ ரிட்டையர்ட் சிவில், அதனால அவர் நான் மொத்தத்தையும் யூஸ் பண்றேன் டெக்னிக்னு சொல்லிட்டு இறங்கி 9 daysல கிளியர் பண்ணிட்டோம். கிளியர் பண்ணிட்டு நாங்க அதை மறந்துட்டோம். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்ல, தனியா போய் அழகா ஆத்துல இறங்குறதுக்காக தண்ணி ஊத்துற மாதிரி we can't do that. ஸோ அதோட முடிச்சிட்டோம். ஒரு 25 days 30 daysக்கு அப்புறம் ஒரு 2 நாள் மழை பெஞ்சு நைட்டு 8:30 மணிக்கு ஒரு தாத்தா கால் அடிச்சு, ஐயா கிளம்பி வாங்க வாங்க நம்ம ஊரணி வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பார்த்ததுதான் இது. இதுல நாங்க வெறும் 9 நாள் சின்ன வேலை தான் பார்த்தோம், இயற்கை தான் பெரிய வேலை பார்த்தோம். அண்ட் இந்த தண்ணி ஒரு 4-5 மாசம் இருந்துச்சு. அண்ட் விருதுநகர் மாதிரி ஒரு வறண்ட பூமியில தண்ணியோட மகிமை உங்களுக்கு தெரியும். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட். இது வந்து திஸ் ஹேப்பன் இன் 2016 அரௌண்ட் அந்த டைம்ல. ஸோ எங்களுக்கு வந்து அப்போ நம்ம ஃபார்மிங் பண்றதுக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்ப நம்ம அங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், மழைக்கு ஏற்ற மாதிரி கிராப்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்ப இப்பெல்லாம் மழை பெஞ்சதுதான் இளையராஜா பாட்டு, ஹாட் சாய் அப்படிலாம் தோணாது. ஐயோ பூலாம் விழுந்துருச்சுன்னா ஈல்டு எஃபெக்ட் ஆயிருமே, மழை வரக்கூடாத டைம்ல வந்திருக்கே அப்படிலாம் நமக்கு வந்து இப்ப தோண ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் நடந்து ஃபார்மிங் கத்துக்கிட்டதும் அப்படிதான், இந்த மாதிரி மாடி தோட்டம் தான். ஸோ ஐம் கம்ப்ளீட்லி டூ இட் DIY. ஸோ எல்லாமே மாடி தோட்டம் மாதிரி சின்ன சின்னதா ட்ரை பண்ணி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட். ஒரு இன்ஜினியர் டு ஃபார்மர் ஆகிறப்போ இது மாதிரி ஒன்னொன்னா கத்துக்கிட்டு ஸ்கூல் இந்த வேலை சொன்னேன்ல. ஸோ ஐ வென்ட் டு ஸ்கூல் டு டீச் திஸ் அண்ட் ஹேவ் கான்வர்சேஷன்ஸ். இந்த பசங்க வீட்டுல போயிட்டு அம்மா முடக்கத்தான் கீரை நல்லா இருக்கும் மாமி, காலுக்கு சரியாகுமே சொன்னா அவங்க அம்மா முடக்கத்தான் தோசை வைக்கிறப்ப சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி பச்சை தோசை சாப்பிட மாட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ வி ஹேட் டு கிரியேட் கான்வர்சேஷன்ஸ். அதாவது நிலவேம்பெல்லாம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் தெரியாம சாப்பிட்டு கசந்தோன்னா கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடு கேர்ள், இந்த இது வந்து புதினா மாதிரி டேஸ்டா இருக்கும் சரி மத்தவங்க நிலவேம்பு இலைய சாப்பிட வைப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே கசப்பு இது நல்லதுன்றப்போ கொரோனா அப்போ புரிஞ்சு, கோவிட் அப்போ they were able to relate that they learned this. learning and books கனெக்ட் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணோம். மாதிரி இதெல்லாம் பண்ணி தான் என்னோட லாஸ்ட் 10 years this is my first set of farmers திருவள்ளூர்ல. இந்த பிக்சர்ல கிளியரா தெரியாது, பட் கிளியரா என்னன்னா இந்த லாஸ்ட் 8 years மைஹாரஸ்ல இருக்க ஃபார்மர்ஸ் இஸ் வாட் என்ன யூனிக்கா நான் பாக்குறேன்னா, விவசாயியோட ஆவரேஜ் ஏஜ் இந்தியால என்னன்னு கூகுள்கிட்ட கேட்டீங்கன்னா 50.2 சொல்லும். இன்னைக்கு பெருமாள் கிராமத்தில் 40 வயசு கீழே இருக்க யாருக்கும் பெருமாள் விவசாயம் தெரியல, எல்லாமே MN ரேகா ஸ்கீமுக்கோ எங்கேயோ இதுக்கோ தான் போயிட்டு இருக்காங்க. மைஹாரஸ்ல இருக்க ஃபார்மர்ஸோட ஆவரேஜ் ஏஜ் 29 to 30 and most of these guys have a degree also. ஆனா என்னன்னா ஊரை விட்டு போக மனசு இருக்காது. அதாவது அவங்களையுமே கலனில இறங்காத, நான் பட்ட கஷ்டம் என்னோட போட்டும் தயவு செஞ்சு ஊரை விட்டு போ அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க. ஆனா இவங்களுக்கு எங்கேயோ போய் பஞ்ச் பண்ணி சும்மா ஒரு 12-15,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என் லேண்டில் அந்த காசு வந்தா போதுமே அப்படிங்கிற இட்ஸ் ஜஸ்ட் மைக்ரேட் ஆக ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இல்ல, பட் எனக்கு அது என் சொந்த நிலத்துல பண்ணி there is an opportunity, can I do it? இவங்க தான் மைஹாரஸ்டோட ஃபார்மர்ஸ். இந்த யங் ஃபார்மர்ஸ் நெல்லு போடுற இதை வந்து மல்டி கிராப்பிங் பண்றாங்க. So they do 5 or 6 vegetables. So farming pattern மாத்திருக்கோம், ட்ரெயின் பண்ணிருக்கோம். அவங்க விளைவிக்கிறது ஒரு ஃபேர் பிரைஸ் கொடுத்து இங்க கொடுக்குறோம். ஃபேர் பிரைஸ் மீனிங் தக்காளி உங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்குதுன்னா ஃபார்மருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 2 ரூபாய் கிடைச்சா பெரிய விஷயம். ஆக்சுவலா மேக்ஸிமம் they would have got is 2 rupees, which is 20%. மை ஹார்வெஸ்ட்ல நீங்க 100 ரூபாய் பே பண்ணா 55 ரூபாயில 60 ரூபாய் ஃபார்மருக்கு கொடுக்குறேன், which is 55. So ஏன் விலை ஜாஸ்தியா இருக்குன்னா ஆர்கானிக் வேலை செய்ய கஷ்டமா இருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் அது வந்து ஆக்சுவல் வேலை கிடையாது. விவசாயி வந்து விலை போட்டு இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சா உலக கூட மிஞ்சாதுதான். It don't work. பட் ஆனா இன்னைக்கு மார்க்கெட் பிரைசஸ் வச்சு அக்னாஸ்டிக்கா ஒரு பிரைஸ் போட்டு we have been creating a audience. So காய்கறி கடை போடல, ஆன்லைன் போட்டோம் so that we can scale. ஆனா building a brand is important. அப்பதான் கன்சியூமர் ட்ரஸ்ட் வரும், so retention இருக்கும். So ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர், நான் பிசினஸ் ஃபேமிலியே கிடையாது. So இது எல்லாமே வந்து புக்ஸை விட I learn from people like you have done it. So அதனால இன்னைக்கு நான் வந்ததும் it's to learn from all of you and just to tell that இந்த மாதிரி நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு I have a 70 member team. So 70 பேருக்கு இப்ப எனக்காக நான் ஓடுறத விட அவங்களுக்காக ஓடுறோம். ஃபார்மர்
ஃபார்மர்ஸ் ஒரு 300 பேர் இருக்காங்க. மோர் தென் 25,000 கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க இப்போ. ஸோ சென்னையில் ட்ரஸ்டட் ஆர்கானிக்னா யூ கேன் ஆல்வேஸ் உங்கள் ஹெல்த்துக்காக யூ கேன் ஆல்வேஸ் லுக் அட் மை ஹவுஸ் ஃபார்ம்ஸ். ஸோ இதுதான் நான் சொன்னது. எனிதிங் வித் உணவு, உழவு, உறவு அண்ட் உணர்வு இஸ் வாட் வி டூ. அதான் எங்களோட பிராண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபார்மிங் வருஷம் நிறைய குட்டீஸ்லாம் கூட்டுவாங்கன்னு சொல்லுவோம். திரும்பி அவங்களுக்குலாம் வந்து பால் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா மாடு கிட்ட இருந்து வருதுன்னு புக்கில் படிச்சிருப்பாங்க. கவு கிவ்ஸ் மில்க் படிச்சிருப்பாங்க. பட் கறந்த பால்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அது இட்லியில அரிசி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. ஸ்கூல் பசங்களுக்கு உளுந்து தான் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். அவங்களுக்கு அரிசி இருக்குன்னே தெரியல. ஏன்னா பாக்கெட் மாவு பார்த்து பழகிட்டாங்க. கம்ஸ் ஃப்ரம் சூப்பர் மார்க்கெட், ரைட்? இட்லி மாவு கம்ஸ் ஃப்ரம் சூப்பர் மார்க்கெட். அந்த மாதிரி இவங்க எல்லாம் நேர்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸஸாகவும் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ தட்ஸ் வாட் ஐ டூ அட் மை ஹவுஸ் ஃபார்ம்ஸ். நிறைய ரெகக்னிஷன் வந்திருக்கு தேங்க்ஸ் டு மீடியா அண்ட் ஆல்சோ சம் பீப்பிள். நீங்களும் என்ன எப்படி ஸ்பாட் பண்ணீங்கன்னு தெரியல. தேங்க்ஸ் ஃபார் ஐடென்டிஃபைங் மீ. இன்னைக்கு கொஞ்சம் வயசாக என்ன ஆயிடுச்சுன்னா வாட் இஸ் ஆம்பிஷன் கேட். இப்போ நான் சொல்ற ஒரே விஷயம் வந்து யூ ஷுட் பி அ ஹாப்பி பர்சன். அந்த ஹாப்பி பர்சனா இருக்க we should be a healthy person. So I think that's where we are all. Thanks for the opportunity. Hope I was with the time. வணக்கம். Two questions. Strawberry pesticides study base. So natural how it possible to do insects up natural they or why don't you think? Second, the global warming. So what do you see about this hydrofunctions or the vertical problems? So is it really possible? Okay, thanks. நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருந்திருக்கலாம். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றதுல வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து என்னவா இருக்கும்னா சாயில் ஹெல்த், மண்ணோட சத்து. ஏன்னா இப்போ நமக்கு மண்ணுக்கு நம்ம கொடுக்கறது தான் கடைசியில் உள்ள பிளான்ட்டோட இம்யூனிட்டி சிஸ்டமா வாட் எவர் இட், ரைட்டா? ஸோ மண்ணோட ஹெல்த் தான் இம்பார்ட்டன்ட்னு பார்ப்போம். பட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இன்டெகிரேட்டட் மாடல் இருக்கும். லைக் ஃபார்முக்கு நீங்க பெரும்பாலும் ஆர்கானிக் ஃபார்ம் போனீங்கனாலும் இங்க வந்தாலும் நிறைய கலர் பூலாம் வளர்த்துருப்பாங்க. மேரி அதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். இப்போ எல்லோ ட்ராப் போடுற மாதிரி ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்கிறதுன்றது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாட்டு கோமியம் வந்து இஸ் த பெஸ்ட் பெஸ்ட் ரிப்பலண்ட். ஓகேங்களா? நான் பூச்சி கொல்லி கிடையாது, இது எதுவுமே பூச்சி விரட்டி. பெஸ்டிசைட்னா கில் பண்ணும். ரிப்பலண்ட் வந்து மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் மாதிரி. ஏன் அப்படின்னா ஏன் ரெப்பலண்ட்டை நான் வந்து ஈவன் தோ டசன்ட் கில் ஐ சப்போர்ட் அப்படின்னா நம்ம பேசிக்கா சயின்ஸ்ல சொல்லி கொடுக்காத விஷயம் என்னன்னா இன்செக்ட்ஸ் பாப்புலேஷன் ஹியூமன் பீயிங் 1 அப்படின்னா 20,000. 1:20,000 இஸ் ஆக்சுவலி த ரேஷியோ. ஸோ நீங்க ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பூச்சிகள் வந்து யூ கான்ட் கவுண்ட் இட். அண்ட் வென் யூ கில் இட், நம்ம கில் பண்றது வந்து அதே பிரீடு எக்காவும் இருக்கும், ஃபிளையாவும் இருக்கும், வேர்மாவும் இருக்கும். ஸோ எனி பாயிண்ட் இன் டைம் வி கேன் நெவர் கில். இட் இஸ் நெவர் எண்டிங் பேட்டில். அந்த வார்ல நம்ம ஜெயிக்கவே மாட்டோம். இன்செக்ட்ஸை கில் பண்ணணும்னு நினைக்கிற அந்த வார்ல there is never a success story for a human being. ஆனா நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். we are actually killing our food. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா டெட்டால் விளம்பரத்துல வர மாதிரி நீங்க ஷீல்டு தான் போட முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷீல்டு போடுறதுக்கு ஒண்ணு இந்த கோமியத்தை வச்சு ஸ்ப்ரே பண்றதோ இல்ல அதை வச்சு வேற சில, இப்போ சுல்தான் இஸ்மாயில் ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா we all follow, it has been very efficient. 3 கைண்ட் ஆஃப் லீவ்ஸை வந்து கஷாயம் மாதிரி பண்ணிட்டு அதை ஸ்ப்ரே பண்ண சொல்லுவார். ஆடு வந்து ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லுவார். ஆடு எந்த இலையெல்லாம் சாப்பிடலையோ அந்த இலையெல்லாம் பூச்சி வெரைட்டி அப்படின்னு. ஆடு எந்த இலையெல்லாம் சாப்பிடாதுன்னு பாத்தீங்கன்னா கசப்பா இருக்க இலையெல்லாம் சாப்பிடாது. அதனால அந்த ஆடாதோட இலை பேரே அந்த ஆடு தொடாத இலை அப்படின்ட்டு. நொச்சி அந்த மாதிரி சில இலைகள் வந்து ஆடு வந்து அதாவது அந்தந்த ஊர்கள்ல அந்த இலைகள் மரங்கள் மாறலாம். ஸோ நீங்க தஞ்சாவூரோ நீங்க சிவகங்கையோ நீங்க விருதுநகரோ அந்த ஊர்ல நீங்க ஒரு ஆடு சேஸ் பண்ணிட்டு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கசப்பான இலையை சாப்பிடாது. ரெண்டாவது, இலைய உடைச்சா பால் வர இலையை சாப்பிடாது. விச் இஸ் எக்ஸாம்பிள் எருக்கம். அப்புறம் உங்க ஊருக்கு பேர் தெரியாத சில செடிகளும் இருக்கும். சும்மா நம்ம வண்டி உரசுனா கூட நீங்க பால்வடி இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. மூணாவது, ஸ்ட்ராங் ஸ்மெல் இருந்தா பிடிக்காது. வேப்ப மாதிரி ஒரு சில இதுவும் பிடிக்காது. ஸோ பிடிக்காத அந்த இலைகளை 1:1 ப்ரோஷனோட கோமியத்துல காய்ச்சி அதை வந்து ஃபில்டர் பண்ணி தண்ணியோட டைல்யூட் பண்ணி நாங்க ஸ்ப்ரே பண்ணுவோம். இந்த இலையோட காம்பினேஷனை மாத்துவோம். ஏன்னா அப்புறம் அது ஹிட் மாதிரி தான் பழகிரும். அந்த ஷீல்டு போடுறது ஒரு வேலை. ஏன்னா இன்னொரு கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பூச்சி ஃபார் எக்ஸாம்பிள் லேடி பக் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ரெட் கலர் டாட்டா இருக்குமே. ஸோ லேடி பக்கோட பேட் இன்செக்ட்னு எடுத்துக்கிங்கன்னா பெரும்பாலும் அந்த பேட் இன்செக்ட்டுக்கு ஃபுட் செயின் ஃபுட் வெப் எல்லாம் படிச்ச மாதிரி வேற ஒரு விஷயம் சாப்பிடும். இந்த லேடி பக்கை சாப்பிட வேற ஒரு ஆர்கானிசம் இருக்கும்ல. நிறைய கேசஸ்ல போத் வில் லுக் அலைக். இதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரியாதுங்க. ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் கத்துக்கிட்ட விஷயம் ஷேர் பண்றேன். ஸோ நிறைய இந்த வீட்டுல செடி வளர்த்துருந்தீங்கன்னா நீங்க ஒயிட் கலர்ல ஒரு புழு பார்த்திருப்பீங்க, மீலி பக்னு சொல்லிருப்போம். ஒரு கத்திரிக்காய் ஒரு செடி வளர்த்தா தக்காளி செடி வச்சா கூட நீங்க பார்த்திருப்பீங்க. முருங்கையில வந்து முசு இதெல்லாம் வந்துடும். ஸோ எதுவாக இருந்தாலும் நிறைய வாட்டி பிரெடேட்டர் அதை சாப்பிடக்கூடிய விஷயமும் அதே மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கில் பண்ணப்ப எதை கில் பண்ணணும் நமக்கு தெரியாது. ஸோ அகைன் இட்ஸ் நெவர் எண்டிங் பேட்டில். வி கேனாட் வின். நிறைய நான் சொன்ன அந்த கஷாயம் மாதிரி there are so many pest repellents which we make, we prepare and do. So organic farmingல இதான் கஷ்டம். ஸோ நாங்க பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் வந்து we have to keep changing. பேரண்டிங் மாதிரி இப்படிதான் பேரண்டிங் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலாம். பட் உங்க சைல்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்துவீங்க
மாறுவீங்கல்ல இந்த ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங். ஸோ செடி எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்க இதே மாதிரி வி சேஞ்ச், என்வாயர்மெண்ட் இது மாதிரி வி சேஞ்ச். செகண்ட் கொஸ்டின் அபவுட் ஹைட்ரோபோனிக். ஆக்சுவலி ஆர்கானிக் ஃபார்மிங் கம்யூனிட்டி இஸ் அகேன்ஸ்ட் ஹைட்ரோபோனிக். பட் நான் வந்து ஒரு கேட் ஆன் த வாலா நான் பார்க்க இஸ்ரேலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ ஆஸ் அ நியூ டெக்னாலஜி ஐ டெஃபினெட்லி ஐ எம் ஃபார் இட். பட் இன்னைக்கு ஃபார்மர்ஸ்க்கு இட்ஸ் நாட் வயபிள். ஃபார்மர்ஸ் மீனிங் அது இப்போ நான் கம்ப்ளீட்டாக நம்மளோட இந்த ட்ரெடிஷனல் ஃபார்மிங் இக்னோர் பண்ணிட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவா ஹைட்ரோபோனிக்ல ஃபுல்லாக க்ரோ பண்ண முடியுமா? இன்னைக்கு இட் இஸ் நாட் இவால்வ் yet. செகண்ட், அவங்களோட பிட்ச் வந்து என்ன இருக்குன்னா, ஃபார்மர்ஸ் எல்லாம் தண்ணியை வேஸ்ட் பண்றாங்க, அந்த தண்ணியை வந்து நான் ரீயூஸ் பண்ணிட்டு ஹைட்ரோபோனிக்ஸ்ல டியூப்ஸ் அமிச்சு ஐ சேவ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஃபார்மரா அதுல என்ன விஷயம்னா, நான் தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணல, மண்ணுக்கு தான் கொடுக்குறேன், விச் ரீசார்ஜஸ் அண்ட் கம்ஸ் பேக். ஆக்சுவலி அந்த மாதிரி நிறைய பிட்ச் பாக்குறப்போ இட்ஸ் நாட். ஏன்னா அவங்க திரும்பி அவங்க பெல்லட்ஸ்ல கொடுப்பாங்க இல்லையா, வெர்மி கம்போஸ்ட் ரவுண்ட் ரவுண்டா பால்ஸா கொடுக்கறது தான் நம்ம இங்க மண்புழு உரமா கொடுக்கும். எவ்ரிதிங் இஸ் த சேம் அண்ட் சம்டைம்ஸ் யூ மிமிக் த சன் வித் எல்இடி லைட். இந்தியால 12 மாசத்துல 10 மாசம் சன்லைட் இருக்கிறப்போ நான் ஏன் அதை இமிடேட் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ லாட் ஆஃப் கான்ட்ரவர்ஷியல் ஐடியாலஜிஸ் பார்க்குறோம். பட் கண்ட்ரோல்ட் ஃபார்மிங் வித் ஹைட்ரோபோனிக்ஸ் இஸ் டெஃபினெட்லி இம்ப்ரூவிங் ஈல்ட். ஃபார் சம் கிராப்ஸ் க்ளோஸ்டா போட்டு நீங்க ஹைட்ரோபோனிக்ஸ் பண்ணீங்கன்னா வில் கிவ் யூ, பட் செரி டொமேட்டோ மாதிரி தான் வருது. இட்ஸ் நாட் கிவிங் த ஆக்சுவல் டொமேட்டோ வி வாண்ட், இட்ஸ் நாட் கிவிங் த பிரிஞ்சால் வி வாண்ட், இட்ஸ் நாட் கிவிங் த பீர்க்கங்கா வி வாண்ட். அதனால இட் இஸ் நாட் இவால்வ்டுன்னு சொல்றேன். அண்ட் இந்த காஸ்ட் ஆஃப் செட்டப் இவ்வளோ பண்றதுக்கு நம்ம ட்ரெடிஷனல் ஃபார்மிங்ல பண்ணிட்டு போயிடலாம். இந்தியா ஃபர்ஸ்ட் ஏன்னா மோஸ்ட்லி வளர்க்குறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா லீஃபி வெஜிடபிள்ஸ் தான் போடுறாங்க ஹைட்ரோபோனிக்ஸ்ல. போட்டுட்டு they sell it off to the McD's of the world. Lettuce and spinach and kale and medicinal herbs பண்ணிட்டு they sell it off to medicinal. So there is an opportunity, but நான் existing farmers, நான் work பண்ண small holder farmersக்கு இது இப்போதைக்கு நான் viable-ஆ கொடுக்கிறதுக்கு ஸ்கோப் இல்ல. லாங் எனக்கு 2 மார்க் கொஸ்டின் கேட்டா 10 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவேன். If we had a land, அதுக்கு நீங்க அதை எடுத்து பண்ண முடியுமா இல்ல எங்களுக்கு மென்டர் பண்ண முடியுமா? இது பாட்டது பெரியவங்க பெருசா கேக்குறீங்க. தேங்க்ஸ் ஆன்சர். அல்ல it is true. ஒரு 5 ஏக்கர் மைண்ட். யா. So day 1ல இருந்து எங்களுக்கு நிறைய பேர் இந்த கால் கேட்பாங்க. பட் இது வரைக்கும் நாங்க பெரும்பாலும் we didn't take up land. ஒரு லேண்ட் எனக்கு பெரிய காசுக்காக நான் கேட்கல, பட் எனக்கு என் ஃபேமிலிக்காவது க்ரோ பண்ணும், ஒரு ஆர்ச்சர்ட் போடணும்லாம் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. we have not taken up as much farms அந்த மாதிரி. பட் இன்னைக்கு I am building a vertical. ஸோ நாங்க கன்சல்ட் பண்ண முடியும். பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னென்ன சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ சம்படி அங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2 year பிளான் மாதிரி போட்டுட்டு we can set up the farm for you. உங்க ட்ரீம் பிளானை நான் சொன்ன இந்த டெக்னிகாலிட்டிஸோ எக்ஸ்பீரியன்ஸஸோ அங்க கொண்டு வந்துட்டு we can collaborate and build on it ன்ற மாதிரி. I don't have like lot of case studies. எத்தனை ஃபார்ம் பண்ணிருக்கீங்க? I will not have a portfolio. But working with all the farms, எங்க strength is the knowledge base we have built. ஏன்னா ஃபார்மிங் இறங்குறப்போ இதுதான் நான் கேப்பா பார்த்தேன். இப்போ ஒரு ஐடி கம்பெனில வேலையை விட்டு போனா கேட்டி கொடுத்துட்டு போவோம்ல, இங்க அந்த கேட்டி நடக்கல. ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்த ஜென்ரேஷனுக்கும் இப்ப பண்ற ஜென்ரேஷனுக்கும் இந்த வானத்தை பார்த்து மழைய சொல்றேன், இந்த மண்ணில இது நல்லா வளரும் அப்படின்ற மாதிரி எந்த நாலேஜ் பேஸ்க்குமே கேட்டி இல்ல. ஸோ அது we have built over timeனால இப்போ we are wanting to help people want to do organic farming with the knowledge base and collaborate. செலக்டா சில பேரோட ஒர்க் பண்ணலாம்னு பாக்குறோம். We can have a conversation. Soil description, what is சாயில் டெஸ்ட் எடுக்கலாம் சார். பட் சாயில் டெஸ்ட் அகைன் வில் நாட் கிவ் கரெக்ட் ரிசல்ட்ஸ். பிகாஸ் ஒரு லேண்ட்லயே ஒரு இடத்துல வறண்ட மண் இருக்கும், ஒரு இடத்துல வந்து களிமண்லாம் மாறி மாறி இருக்குன்றப்போ அதனால தான் நான் 2 years சொன்னேன். மழை ஒரு கிராப் சீசன் பார்க்கணும். மழை பெய்யறப்போ எங்க தண்ணி தேங்குதுங்கிறது கூட நம்ம எல்லாமே மாறிடுச்சு. ஸோ நான் சும்மா திருவள்ளூர்ல நான் பண்ணதை வச்சு சிவகங்கைக்கு நான் அட்வைஸ் பண்ணா இட் ஒன்ட் ஒர்க். நிறைய பேர் வந்து they make a lot of money with this consulting. எனக்கு ப்ராக்டிகல் நான் we have farmers across இல்லையா, அதை வச்சு சொல்றேன். நான் பண்ண திருவள்ளூரை வச்சு சும்மா ஒருத்தங்க கேட்டோன்னா அடிச்சு விட்டு டெம்ப்ளேட் மாதிரி கொடுக்க முடியாது. I can give and make money, but I don't want to do it. But இப்போ I want to work closely. ஒரு 3 crop seasons அப்படினால 2 yearsல we can understand. Long term plan that. whole 15 years மழையே கிடையாது அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன கிராப்ஸ் பார்க்கலாம். மில்லட்ஸ் எப்பயுமே மழையும் தண்ணியும் கம்மியா தேவைப்படும். ஸோ அப்போ நம்ம நீங்க அங்க போயிட்டு நீங்க வந்து நான் நெல் போடுறேன்னு சொல்ல முடியாது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்க கூட தான் கொலாபரேட் பண்ண. யூ ஹேவ் சம் நாலேஜ், ஐ ஹேவ் சம் நாலேஜ். வாட் இஸ் பாசிபிள் வந்து பிளான் போட்டு we agree and we do it. 1-to-1 நம்ம பேச ஆப்ரே ஜஸ்ட் பண்ண ஐடியா. இப்போ ஒருத்தவங்க உங்களுடைய ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னா 50 years ஃபேமிலி ஆஃப் 2 month ஃபுல்லா வாங்கி சாப்பிடணும். வாட் இஸ் தி பட்ஜெட் கம்பேரிங் லீவ் கம்பேர் ஆர்டர் என்ன வேணும்? ஸோ என்னோட இது வந்து ஐ எம் நாட் சேஞ்சிங் யோர் ஃபுட். ஜஸ்ட் சோர்ஸ் மாறுறப்போ இப்போ யூஸ்வலா பழமுதல்ல வாங்குறவங்கள விட நீங்க ஆர்கானிக் வாங்குறப்போ மைண்ட் வந்து 2x நினைக்கும். வி வில் திங்க் ஆர்கானிக் வந்து இங்க 60 ரூபா தக்காளி அப்படின்னா 120 ரூபா இருக்கும் அப்படின்னு. பெருமாள் இட் வில் பி 80 or 90 rupees. ஸோ 1.5x or 1.7x for some items. 2x மேபி இருக்கலாம். மேபி தட்ஸ் a worst season where the waste is more. இப்போ ஸ்ட்ராபெரி நீங்க கேட்டீங்க இல்லையா, என்னால 25-30 பாக்ஸ் மேல ஸ்ட்ராபெரி ப்ரொடியூஸ் பண்ண முடியல ஆர்கானிக்கா பண்றப்போ. ஈல்ட் அவ்வளவுதான். ஏன்னா இட்ஸ் வெரி டைனி பிளான்ட். ஐ வில் ஆன்சர் யுவர் கொஸ்டின். பட் ஒரு கொஸ்டினும் பிளக் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராபெரி இஸ் டிஃபிகல்ட் டு டூ இன் ஆர்கானிக். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால பிரைஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரி பாக்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஹையர். செகண்ட், அந்த பூ வந்து ஒயிட் கலர் ஃப்ளவர் ஆகி அது ஒயிட் ஃப்ரூட் ஆகி ரெட் ஆகுறதுக்கு 18 நாள் ஆகும். அந்த 18 நாள்ல 16 நாள் ஸ்ப்ரே அடிச்சாதான் ஃப்ரூட்டா வரும். அந்த 16 ஸ்ப்ரேயை நான் மாத்திருக்கேன். விச் மீன்ஸ் ஐ புட் எஃபர்ட் ஃபார் தட் அண்ட் தட் இஸ் ஆல்சோ அ காஸ்ட். அங்கிருந்து பிளெயினுக்கு வந்ததுனாலே அடிபட்டுரும். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். வண்டியில பார்த்து நீங்க குழந்தை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்தா கூட சென்னைக்கு வரப்போ ஒரு 20 பாக்ஸ்ல 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் வேஸ்டா தான் போகும். அந்த மாதிரி there is wastage cost also. ஸோ
அதனால காஸ்ட் ஆஃப் இட் கோஸ் ஃபார் சம், பட் மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் 1.5 to 1.7x. இல்ல ஐ ஸ்டார்டட் டூயிங் இன் திருவள்ளூர், பட் இன்னைக்கு ஐ அக்ரிகேட் ஃபார்மர்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி இது தேனியில இருந்து வரும், திண்டுக்கல்ல வந்து நம்மளோட கொடி காய்கறி வருது, ஊட்டில இருந்து ஹில் வெஜிடபிள்ஸ் வருது, ப்ராக்கலி வந்து சம்டைம்ஸ் பெங்களூர்ல நெல்மங்கலால ஃபார்மர்ஸ் இருக்காங்க, ஸோ அங்க இருந்து வருது. ஸோ ஐ ஹேவ் 300 ஃபார்மர்ஸ் அக்ராஸ். எல்லாருமே வேற வேற டைம்ஸ்ல பறிச்சு காலையில அனுப்புறாங்க. ஸோ 3:30 மணிலேருந்து காலை 11 மணிக்கு எனக்கு எல்லாரும் ப்ரொடியூஸ் அனுப்புறாங்க. ஐ ஹேவ் லைக் வேர் ஹவுஸ் டு குவாலிட்டி செக் தென் பேக் டெலிவர் டு யூ. மோஸ்ட்லி எங்க டெலிவரிஸ் ஈவினிங் இருக்குங்க. ஸோ காலையில வந்த ப்ரொடியூஸ் அன்னைக்கு வி பேக் அண்ட் பை ஈவினிங்ஸ் வி டெலிவர் அக்ராஸ் சென்னை. அதுதான் சொன்னேன், இப்போதைக்கு நம்ம ஸ்கூல்ல படிச்ச லிட்மஸ் டெஸ்ட் பேப்பர் மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்க மேல வச்சீங்கன்னா ரெட் ஆச்சுன்னா ஆர்கானிக், ப்ளூவா இருந்தா கிடையாது அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. தேர் இஸ் ஸ்டில் பொட்டன்ஷியல் ஃபார் பீப்பிள் டு பில்ட் இட். பட் நான் இதே கேள்வியே கஸ்டமர்ஸ்ட்ட கேட்டு நான் வந்து ஆன்சர் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா என்ன நம்பி நீங்க எப்படி திரும்ப திரும்ப வாங்குறீங்க. நான் பிசினஸ் சொதப்பெல்லாம் கூட பண்ணிருக்கேன், பட் ஸ்டில் யூ கண்டினியூ டு பி மை கஸ்டமர். ஹவுன்றப்போ மோஸ்ட்லி குவான்டிஃபை பண்ண முடியாத விஷயங்கள் தான் அவங்க சொல்றாங்க. டேஸ்ட் சொல்றாங்க, அவங்க ஹெல்த் டிஃபரன்ஸ் சொல்றாங்க. மூணாவது நிறைய நேரம் சமைக்கிற பெண்கள் தண்ணி நிறைய விடுது, அந்த அரோமா அண்ட் டேஸ்ட் இஸ் இன்டாக்ட். குழந்தைக்கு இதை சாப்பிட்டு பழக்கிட்டதுனால வெளியில போறப்ப சாப்பிட மாட்டேங்கிறா. சோ ஐ திங்க் இட்ஸ் a lot of experience based விஷயம் தான் இப்ப வந்தது. ஐ கான்ட் குவான்டிஃபை இட். அண்ட் பார்த்தா நல்லா இருந்தா ஆர்கானிக் இல்ல டல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இட்ஸ் நாட் தட். சம்டைம்ஸ் சம் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் ஹேவ் மோர் ஷெல்ஃப் லைஃப். இப்ப தக்காளி வந்து அழுகாதனால இது கெமிக்கல்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நாட்டு தக்காளியில ஒரு சில பிரீட்ஸ் வில் ஃபார் லாங்கர் லைஃப். சோ இட் இஸ் a tricky question. இன்னைக்கு அது விசிபிளா இல்ல. அதனால தான் எங்க இருந்து வருது, யாரு விளக்குறான்ற கேள்விகள் கேட்க வேண்டி இருக்கு. இல்ல நாங்க பேசுறப்ப you just have to trust us and be a part of our journey. கனெக்ட் பண்ணுங்க. ஆர்கானிக் பண்றாங்க அப்படின்னா ஆன்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா வேற விசிட் பண்ணிட்டு 1-to-1 பேசிக். ஏன்னா எக்ஸிஸ்டிங்கா ஒரு சில ஃபார்மர்ஸ் நமக்காக மட்டும் போடுவாங்க, வேற டைம்ஸ்ல தேவைப்படலாம் இல்ல என்னன்றது தான் பேசலாம். நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நான் ப்ரொக்யூர் பண்றேன். கஸ்டமர்ஸ் பிகம் ஃபார்மர்ஸ். வெப்சைட் வந்து மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம் ஆப் பில்ட் பண்ணல. பிகாஸ் மொபைல் எப்படி ஆர்டர் பண்றப்ப போன்லயே நீங்க வெப்சைட் போயிட்டே ஆர்டர் பண்ணிக்கலாம். myharvestfarms.com. வீட்டுக்கு நீங்க ஆர்டர் பண்ணணும்னா நெக்ஸ்ட் டே மேக்ஸிமம் வரும். 10 minute டெலிவரி மாதிரி குக் பண்ணல. சப்ளை செயின் டர்ம்ஸ்ல சொல்லணும்னா T-2 சார். ஸோ டியூஸ்டே டெலிவரி பண்றோம்னா ஐ டெல் த ஃபார்மர்ஸ் வாட் ஐ நீட் பேசிஸ் த லாஸ்ட் டேட்டா வச்சு இவ்வளோ கேஜிஸ் ஆஃப் டொமேட்டோ தேவைப்படும்னு சோ மெனி ஃபார்மர்ஸ் கிட்ட லெட் தம் நோ 2 days in advance. அண்ட் அகைன் ப்ரீவியஸ் டே ஆர்டர்ஸை பார்த்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுமா இதுன்றதெல்லாம் வி மாடிஃபை. ஹார்வெஸ்ட் ஹேப்பன்ஸ் த ப்ரீவியஸ் ஈவினிங். 24 hours தான் மொத்த சப்ளை செயினோட ஃபார்ம் டு ஹோம் ஜர்னி. நாட் ஜஸ்ட் லோக்கல். யூ கேனாட் அதான் ஊட்டில இருந்தா கேரட் வந்தா இட்ஸ் நாட் லோக்கல் எனிமோர். ஜென்ரலாவே ஈவன் இஃப் நான் பேசுறேன் மத்தவங்க பேசல அவ்வளவுதான். எவ்ரிவேர் யூ see network only. I can't just build from my own farms. It is a network aggregation of farmers. How do you ensure that the same supply is maintained at other? ஸோ இது வந்து ஸ்டார்டிங்ல நம்ம வந்து ஆன்போர்ட் பண்றப்ப வி அண்டர்ஸ்டாண்ட். என்ன பிரச்சனைனா நிறைய ஃபார்மர்ஸ் என்னை விட கொள்கைவாதியா ஆர்கானிக் வந்திருப்பாங்க. நான் சிசிடிவி போட்டா கூட இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. யூ கான்ட் மானிட்டர் ஆன் டெய்லி பேஸ். ஸோ ஆர்கானிக் வந்து வாட் பேசிஸ் தே ஹவ் கம் 3 of them and SOPs தான் சார். இன்வெஸ்டர் பிச் மாதிரி ஆக்கிட்டீங்க கடைசியில். இப்போ நீங்க பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, பட் ஃபர்டிலைசர் பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் இன்னும் ஆர்கானிக் இருக்கு. ஸோ ஃபர்டிலைசரும் நீங்க ஒரு யூசிங் ஒன்லி ஆர்கானிக் ஆர் we can ஆக்சுவலி ஆர்கானிக் ஃபர்டிலைசர்னு விற்கிறது வாங்கலாங்க சார். ஆனால் பிரச்சனை என்ன ஆகுதுன்னா பெரும்பாலும் இவங்க ஃபார்மர் வந்து நான் என்ன போட்டேன்னு தெரியணுன்றதுனால பஞ்சகாவியாவோ ஜீவாமிர்தமோ ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றது இஸ் மோர் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ட்ரஸ்டபிள் ஃபார் தெம் ஆல்சோ. வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, பயோஸ்ல ஃபங்கிசைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. மோஸ்ட் லைக் 100% ஆஃப் அவர் ஃபார்மர்ஸ் ப்ரிப்பேர் அண்ட் யூஸ் இட். ஏன்னா அது இட்ஸ் பார்ட் ஆஃப் தேர். ஏன்னா ஃபார்மிங் வந்து இஸ் வே ஆஃப் லைஃப் தாங்க. நான் போயிட்டு அது தனியாக ப்ரொஃபஷனல் கிளாஸ்லாம் கிடையாது. அவங்க வந்து ஆல்ரெடி இதை பண்ணிட்டு இருக்காங்க, எஃபெக்டிவா இல்ல, சரி பெருங்காயத்தை ட்ரை பண்ணு, ஓகேவா இதுவும் எஃபெக்டிவா இல்ல, வா நம்ம பச்சை மிளகாவையும் இஞ்சியும் கார்லிக்கும் உடச்சு 3G போடலாம். ஸோ இட்ஸ் a way of life and it is all scientifically proven in different world. எது ஒர்க் ஆகுதோ we keep following. அதான் நான் parenting example சொன்னேன். But we can buy outside things if we know the source of the ingredients. But cost of it நிறைய பேருக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. Some of them do it.